friends, welcome back to my channel namumbusinessseiyalaam. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஒரு ஹோல்சேல்ல இருந்து எப்படி ரீட்டைல்ல நம்ம வந்து எஸ்டாப்லிஷ் ஆக்க முடியும் நம்மளோட பிசினஸ் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். அதே போல ஸ்டாண்டர்டான இன்கம் ஒரு சில பிசினஸ்ல மட்டும் தான் ஸ்டாண்டர்டான இன்கம் சீசனல் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி ஸ்டாண்டர்டா ஒரு ஷாப் மாடல்ல ஒரு பிசினஸ் நீங்க பண்ணணும்னா உங்களுக்கு என்னென்ன தேவை அப்படின்றது இந்த வீடியோல ஷேர் பண்றேன். இது என்ன மாடல் அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் மாடல் இந்த பிசினஸ். ஸோ சூப்பர் மார்க்கெட் பிசினஸ்ல நீங்க ஒரு சின்ன லெவல்ல ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஒரு ரீபேக்கிங் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவைன்றதையும் ஷேர் பண்றேன். இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க, இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் கீழே தெரிய ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸாக கிடைச்சிடும். ஸோ கான்செப்ட் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் எந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறதுனாலும் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தேவை என்னன்னு பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன். உங்களோட பிஸ்னஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டாக்குமெண்ட், அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன், இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் முடிச்சிடணும். அதுதான் நீங்கள் வந்து பண்ண வேண்டிய முதல் விஷயம். ஸோ அதுக்கான FSSAI வாங்கணும். நீங்கள் தனியாக ரீபேக்கிங் பண்ண போறீங்க, வேற ஒரு ப்ராடக்ட்டை ஹோல்சேலில் வாங்கி மூட்டை கணக்கில் நீங்கள் தனியாக ரீபேக்கிங் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் அதுக்கான FSSAI வாங்கணும். உங்களுடைய ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட் படி நீங்க ஒரு சூப்பர் மார்க்கெட் வைக்கிறீங்கன்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு வாங்கணும். அதே போல உங்களுக்கு கம்பெனி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, டாக்ஸ் இன்ஃபர்மேஷன், GST இது மாதிரி எல்லாமே ஃபர்ஸ்ட் நீங்க வாங்கணும். அதே போல நீங்க லோன் எடுத்து பண்ண போறீங்களா இந்த ஒரு பிசினஸ் அப்படின்றதுக்கு நீங்க டிசைட் பண்றீங்கன்னா ஒரு 5 lakhs 10 lakhs அந்த மாதிரி ஆகுது ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸ்க்குனா லோன் எடுக்க போறீங்கன்னா அதுக்கு பிசினஸ் பிளான் கேட்பாங்க. ஸ்டாண்டர்டான பிசினஸ் பிளான் அப்படின்றத கேட்பாங்க. ஒரு சூப்பர் மார்க்கெட் அப்படின்னா எவ்வளோ உள்ள வந்து கேபிட்டல் போட போறீங்க, எவ்வளோ அளவுக்கான இன்கம் உங்களுக்கு வெளியே வரும், எவ்வளோ மார்ஜின் ஒரு ப்ராடக்ட்க்கும், இந்த மாதிரியான பிசினஸ் பிளான். இதுக்கு நிறைய கன்சல்டன்ட் இருக்காங்க, அவங்கள ஹையர் பண்ணி பிசினஸ் பிளான் ரெடி பண்ணிக்கலாம் லோன்ஸ்க்காக நம்ம போறோம் அப்படின்னும் போது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நீங்க பண்ண வேண்டியது. ஸோ இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க உங்களோட ஏரியாவை வந்து சூஸ் பண்ணணும். ஏரியாவை சூஸ் பண்ணும்போது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா ரெகுலர் ஃபுட் ஃபால் கஸ்டமர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 500 பேர் 1000 பேர் அந்த பக்கம் போறாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுல இருந்து ஒரு 20 பேர்ல இருந்து ஒரு 50 பேர் வரைக்கும் கடையில வாங்க பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. அது வந்து சும்மா நடந்து போறவங்க மட்டும் இல்லாம அந்த இடத்துல ஒரு 500 குடும்பம் இருக்கு, ஒரு 1000 குடும்பம் இருக்கு, ஒரு 500 வீடு இருக்கு, அபார்ட்மெண்ட்ஸ், ஸ்கூல் ஏரியாஸ் இருக்கு, இந்த மாதிரி எல்லாமே அதுல இன்க்ளூடட். அந்த மாதிரி ஒரு ஃபீசிபிலிட்டியான ஏரியா எது நீங்க சூப்பர் மார்க்கெட்ஸ் வைக்கிறதுக்கு அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க டிசைட் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட பிசினஸ் கோல்ஸ் வந்து நீங்க செட் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ஆடியன்ஸ் எந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஆப்டா இருக்கும் அப்படின்ற ஒரு பிளேஸ் நீங்க செட் பண்றது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நீங்க ஷாப் வைக்கிறதுக்கு அந்த இடத்துல உங்களோட ஆபரேஷன்ஸ் நடக்கிறதுக்கு, இப்ப சூப்பர் மார்க்கெட்னா லோடு வந்து உங்களுக்கு இறங்கும். அதே போல உங்களுக்கு நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா வெஹிக்கிள்ஸ் மூவ்மெண்ட் ஆகுற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு ஜனங்கள் வந்து வண்டியை பார்க்கிங் பண்றதுக்கு உள்ள வரும்போது அந்த இடத்துல கொஞ்சம் க்ரௌடா ரஷ்ஷா இருக்கிறதுக்கு இது எல்லாமே ஓகேவா அந்த பிளேஸ்ல அப்படின்றத நீங்க செக் பண்ணணும். அதுதான் நெக்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது. 5th பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட கூட்ஸ், கமோடிட்டி, சப்ளையர்ஸ் இவங்களை வந்து சூஸ் பண்றது தான். கூட்ஸ் பொறுத்த அளவுக்கு நம்ம சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. இதுல ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர், அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர்ஸ், இந்த 2 கேட்டகரி ஆன பீப்புளை தான் நம்ம வந்து சூஸ் பண்ணுவோம். ஹோல்சேல் டிஸ்ட்ரிபியூட்டர் தான் வந்துட்டு நமக்கு வந்து மார்ஜின் நல்லா கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் மேனுஃபேக்சர்ஸ். ஸோ நடுவில் இருக்க இந்த டீலர்ஸ், உங்களுக்கு 2வது கை 3வது கை மாறி வரவங்க கிட்ட நீங்க வாங்கினீங்கன்னா ப்ராடக்ட் நம்மளால அதுல இருந்து மார்ஜின் வச்சு வெளியே சேல்ஸ் பண்ண முடியாது. எப்பயுமே சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடத்தும் ஆன்லைன் பிரைஸ், சின்ன சின்ன பெட்டி கடை, இது எல்லா இடத்தையும் கம்பேர் பண்ணும்போது சூப்பர் மார்க்கெட்ல தான் வந்து பிரைசிங் அப்படின்றது ஜாஸ்தியா இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ அந்த ஒரு மாடல் வந்து நீங்க பிரேக் பண்ணுங்க. எப்படி ஒரு பெட்டி கடையில ஒரு ப்ராடக்ட்டை வந்துட்டு 100 ரூபா கொடுத்து 1 கிலோ வாங்குறாங்களோ அதே மாதிரி அந்த 100 ரூபாய்க்கே உங்களால ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டைல்ல கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பிரேக் நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா சூப்பர் மார்க்கெட் மாடல் வந்து நல்லாவே வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும். அதே போல ஒரு சிங்கிள் பிராண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதையே டிபெண்ட் பண்ணாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பருப்பு நீங்க விற்க போறீங்க அப்படின்னா சிங்கிள் பிராண்டா பண்ணாம அதுல இருக்கிற ஒரு 4-5 வேரியண்ட்டை வந்து நீங்க வந்து பிராண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் நீங்க மேனுஃபேக்சர்ஸ் கிட்ட வந்துட்டு வச்சுட்டீங்க அப்படின்னா நல்ல பிரைஸே உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களோட ப்ராடக்ட்டுக்கு ஸ்டாக்கை வந்து ஃபில் பண்ணிட்டே இருக்கணும். எப்பயுமே இல்ல ஒரு ப்ராடக்ட் இந்த பிராண்ட் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடாது. முக்கியமா இந்த பெர்ஃப்யூம்ஸ், அதுக்கப்புறம் ஆயில் பேக்கெட்ஸ், நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபேஸ் கிரீம்ஸ், சோப்,
சோப்பு ஷாம்பு இதெல்லாம் பர்டிகுலராக நிறைய பேர் ஒரு ஸ்பெசிஃபிக் பிராண்ட் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதனால அந்த பிராண்ட் லிஸ்ட் எதெல்லாம் நல்லா மூவ்மெண்ட் ஆகும் அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரியான பிராண்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுங்க. இல்லை உங்களுக்கு அது மாதிரி ஐடியா இல்லை, ஒரு 20 பிராண்டு கிட்டே இருக்கு அப்படின்னா நீங்கள் அந்த 20 பிராண்ட்லையுமே பார்ஷியலாக ஒரு குவான்டிட்டி 50 பீஸ் ₹1 சேஷே அப்படின்னா ஒரு 100 பீஸ் அந்த மாதிரி கம்மியான குவான்டிட்டியில் ஃபர்ஸ்ட் வாங்கி போட்டு எப்படி மூவ்மெண்ட் ஆகுது, எது சீக்கிரம் சேல்ஸ் ஆகுதோ அந்த ப்ராடக்ட்டை மட்டும் ஸ்டாக் உங்களுக்கு ஃபில் பண்ணிட்டே இருங்க. பட் நோ எதுவுமே உங்களுக்கு லெஸ்ஸாக வந்து சேல்ஸ் ஆகிற ப்ராடக்ட் அதுக்காக நீங்கள் ஸ்டாப் பண்ண வேண்டாம். அதில் குவான்டிட்டி வந்து லிமிட்டடாக பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராடக்ட் கூட்ஸ் சப்ளையர்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் மேனுஃபேக்சர்ஸ் இவங்க கிட்ட தான் நீங்கள் டைப் வச்சு ப்ராடக்ட்டை வாங்கணும். ஒருத்தர் ஒரு மார்ஜின் தருவாங்க. புது ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல மார்ஜின்ஸ் கொடுப்பாங்க. கொஞ்சம் எஸ்டாப்ளிஷ் பிராண்டில் மார்ஜின்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். அதே போல் நீங்கள் வந்து உங்களுடைய உள்ள இன்டீரியர் எப்படி இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஷெல்ஃப்ஸ் அரேஞ்ச் பண்ணுறதா இருக்கட்டும், அதே போல் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், மெட்டீரியல்ஸ் எதெல்லாம் வந்து ரீஸ்டாக் திருப்பி பண்ணணுன்றத கண்டிப்பாக வந்து கரெக்டாக வாட்ச் பண்ணிகிட்டே இருக்கணும். அதே போல் நீங்கள் ப்ராடக்ட் கஸ்டமர் எடுக்கிற அளவுக்கு ஈஸியாக அரேஞ்ச் பண்ணியிருக்கணும். விசிபிளாக ஃபஸ்ட் ஒரு 50 ப்ராடக்ட் வச்சுருக்கீங்கன்னா 50 ப்ராடக்ட்டுமே கஸ்டமர் பார்க்கும்போது அட் ஒன் சைட்டில் அவங்களுக்கு தெரியணும். அந்த மாதிரி உங்களோட ஷெல்ஃப் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அப்படின்றது இருக்கணும். அதுக்கடுத்தது ஸ்கில்டு ஸ்டாஃப் வேணும். ஸ்கில்டு ஸ்டாஃப்னு எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ப்ராடக்ட் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு 1 minute மேலே அந்த பிளேஸில் நிற்கிறாங்க, எந்த ப்ராடக்ட்டும் எடுக்கலை அப்படின்னா அவங்களுக்கு அந்த ப்ராடக்ட் எங்கே இருக்குன்னு தெரியல, இல்லை அந்த ப்ராடக்ட்டை வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத அவங்களே டிசைட் பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத அவங்க கிட்ட கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கேக் மேக் பண்ணுறதுக்கான ஒரு எசன்ஸ் தேடலாம், ஆனால் அந்த எசன்ஸே எங்கே இருக்குன்னு தெரியாது, இல்லை என்ன எசன்ஸ் நம்ம யூஸ் பண்ணணுன்றது தெரியாது. ஸோ உங்களோட பர்சன் வந்து அங்கே கைட் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ உங்களோட ஸ்டாஃப் வந்து நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். பேக்கிங்க்கு ரீபேக்கிங்க்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். நம்ம மூட்டை கணக்கில் வாங்கிட்டு வரோம்னா 100 கிராம் 50 கிராம் இந்த மாதிரிலாம் சூப்பர் மார்க்கெட்ஸில் எங்கேயுமே இருக்காது. அரை கிலோ 1 கிலோன்னு தான் போடுவாங்க. ஸோ இங்கே 1/4 கிலோ அரை கிலோ 1 கிலோ இந்த மாதிரி நீங்கள் ரீபேக்கிங்ஸ் பண்ணணும். அதுக்கு உங்களோட எம்ப்ளாயிஸை நீங்கள் ட்ரைனிங் வந்து பண்ணணும். அதே போல் சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு ஒரே பிளேஸ்ல இருந்து இயங்கக்கூடிய ஒரு இடம் தான் அது. அதனால எல்லா டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் கிராசரிஸ்ல இருந்து அதே போல் ப்ரொவிஷன்ஸ்ல இருந்து எல்லாமே ஒரே இடத்துல அவைலபிள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அது இல்லாமல் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் அதே போல் பேசிக் கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ், இந்த மாப்பு தொடப்பம் டஸ்டர்ஸ் அந்த மாதிரி பேசிக் கிளீனிங் எக்யூப்மெண்ட்ஸ், அதே போல் பேசிக்காக வந்து பேட்டரிஸு செல்ஃபோன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஜஸ்ட் ஒரு சார்ஜரு, அதுக்கப்புறம் இயர்பட்ஸ் இந்த மாதிரி காமனான ஐட்டம்ஸும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் சூப்பர் மார்க்கெட்ஸில் வைக்கணும். ஸோ இப்படி இதுதான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆக்ஷன் பிளான். நீங்கள் ஒரு சூப்பர் மார்க்கெட் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட் எப்படி இருக்கும்னா ஒரு சின்ன லெவலில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா 5 லட்ச ரூபா வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதில் இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ்க்கு உங்களுக்கு தேவைப்படும். இல்லை ஒரு அளவுக்கு வந்து நல்லா பெருசாக பண்ணுறோன்னா 15 lakhs 20 lakhs வரைக்குமே உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து தேவை. உங்களுக்கு ஒரு சூப்பர் மார்க்கெட்ஸாக நீங்கள் வந்து பண்ணுறீங்க அப்படின்னும் போது பட் நீங்கள் உங்களோட மார்ஜின் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த பிஸ்னஸை பொறுத்தளவுக்கு மார்ஜின் எப்படி டிசைட் பண்ணுவோம் அப்படின்னா நீங்கள் உங்களோட ப்ராடக்ட்ஸ் பிராண்டட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஒரு 1000 பேக்கெட் விற்றாலுமே உங்களுக்கு வந்து வர மார்ஜின், புது ப்ராடக்ட்ஸ் ஒரு 50-100 விற்றா கூட உங்களால் அந்த மார்ஜின்லேருந்து 50% எடுத்துட முடியும். அதுதான் வந்து மெயினே. புது ப்ராடக்ட்ன்றதுனால குவாலிட்டி இல்லாததும் வாங்கிடக்கூடாது. நல்லா குவாலிட்டியான ப்ராடக்ட்ஸை தான் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து வாங்கணும். நீங்கள் ஹோல்சேலில் இப்போ உளுத்தம்பருப்பு தோரம்பருப்பு அதே போல் மிளகாய் பொடி அரிசி இதில் எல்லாமே வாங்கி ரீபேக்கிங் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மாதம் ஒரு 7 லட்ச ரூபா வரைக்கும் இன்கம் எடுக்க முடியும். எந்த பிராண்டும் இல்லாமல் உங்களோட ஓன் பிராண்ட்ஸில் நீங்கள் எடுத்து இந்த ப்ராடக்ட்டை பண்ணுறீங்க அப்படின்னும் போது கண்டிப்பாக வந்துட்டு உங்களால் வந்து நல்ல ஒரு லாபம் அப்படின்றத எடுக்க முடியும். 5 to 7 lakhs வரைக்கும் எடுக்க முடியும். ஒரு 10-15 லட்ச ரூபா நம்ம வந்து அதில் போடுறோம், மெட்டீரியலுக்கு மட்டும் சொல்கிறேன், இடம் எதுவுமே இல்லாமல் போடுறோம் அப்படின்னா 7 லட்ச ரூபா வரைக்கும் தாராளமாக லாபம் எடுக்கக்கூடியவங்க இந்த பிஸ்னஸில். கண்டிப்பாக இந்த பிஸ்னஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கான சூப்பர் மார்க்கெட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.